வெல்கம் டு மித்துஸ் ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து மீடியமாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே அது கூட 8 பல் பூண்டு, 7லேருந்து 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஞ்ச மிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 சின்ன சைஸ் தக்காளி பழத்தை 4 கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி 2 நிமிஷம் தான் வதக்கணும். அதுக்கு மேலே வதக்குனீங்கன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ இதை நல்லா ஆற விடுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1/4 மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணி இது கூடவே நம்ம ஆல்ரெடி வதக்கி ஆற வச்ச வெங்காயம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே கடுகும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கொத்தமல்லி சட்னி தயார். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.